கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1502 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். பொதுவாக கிறிஸ்தவ திருமண பத்திரிகைகளிலே இந்த வசனத்தை போடுவது உண்டு. திருமணத்திற்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர், தொழிலிலே, வேலையிலே, அறிவிலே, ஞானத்திலே, இன்பத்தை தருவதிலே அதினதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் தந்து கொண்டிருக்கிறார், தருவார், தரப்போகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு அதினதின் காலத்தில் ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்திற்குள் மாத்திரம் அடங்கியிருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற வல்லமை உள்ளவரே, சகலத்தையும் அல்லேலூயா நன்மைக்கேதுவாக கொடுக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேர்த்தியாய் செய்து தாரும், அறிவை நேர்த்தியாய் தாரும், இன்பத்தை நேர்த்தியாய் தாரும், ஞானத்தை நேர்த்தியாய் தாரும், உடல் சரீர பலத்தை நேர்த்தியாய் தாரும். இன்றைக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, வியாதியா, வேதனையா, ஆண்டவர் அதினதின் காலத்தில் உங்களை பலப்படுத்துவார், நிச்சயம் பலப்படுத்துவார். சோர்ந்து போய்விட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்ற வேளையிலே உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்புங்கள், இயேசுவை நீங்கள் வெல்லுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.